இன்ஸ்பெக்டர், கார் டிக்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டு போய் லாக்கப்ல தள்ளுங்க. ஓகே சார். அம்மா, சங்கர், இப்பதான் உன்னை நினைச்சேன். நீ வந்துகிட்டே இருக்க. என்னம்மா அது ஆச்சரியமா இருக்கு. வெள்ளிக்கிழமைனா அர்த்த ஜாம பூஜை முடிந்த வரைக்கும் கோயிலை விட்டு வரமாட்டீங்க. இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போல. கோயிலுக்கு போறியா? ஏம்மா? நீ வரப்போறதா உங்க ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. எந்த நேரத்துல வருவியோ, ஏதாவது அவசர வேலையா, என்ன பார்க்காமலேயே திரும்பி போயிட போறியோன்னு நினைச்சுதான் கோவிலுக்கு போகாம வீட்டிலே இருந்துட்டேன்ப்பா. எவன் ஒருத்தன் தான் செய்யற தொழிலையும் பெத்த தாயும் ஒன்னா மதிக்கிறானோ அவன் தாமா மனுஷன். இன்னைக்கு நான் இங்க வந்ததே உங்களை பார்க்கத்தாம்மா. ஆமா, இது என்னப்பா வேஷம்? ஏமா பொருத்தமா இல்லையா? சங்கர், உனக்கு பொருத்தமில்லாத வேஷம் கூட இருக்காப்பா. இது எதுக்குன்னு கேட்டேன். அம்மா, சூழ்நிலையை அனுசரிச்சு எதிர்ப்புகளை சமாளிக்க அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவன் அவதாரங்கள் எடுத்ததா புராணங்களை படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த போஸ்ட்மேன் வேஷத்துல ஒரு பயங்கரமான சதியை ஒழிக்க நான் பாடுபட்டு இருக்கேன்மா. எப்படியோ நாட்டுக்கு நல்லது நடந்தா நானா வேண்டாங்கிறேன். இன்னும் 10-15 நாள்ல அந்த அக்கிரமக்காரங்களுக்கு ஒரு முடிவும் அம்மனோருக்கு ஒரு விடிவும் ஏற்பட போகுது. அந்த வகையில நான் உன்னை பாராட்டுறேன்ப்பா. அநீதி செய்யறவங்க யாரா இருந்தாலும் இறக்கமே காட்டக்கூடாது, கடுமையா தண்டிக்கணும். அதுதான் நடக்க போகுது. ஆமா, அவங்க எல்லாம் குற்றவாளிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஏன்பா விட்டு வச்சிருக்கேன்? அதுக்கு இன்னமும் சில ஆதாரங்கள்லாம் சேகரிக்க வேண்டியிருக்குமா. அதுக்குள்ள அந்த 4 பேரையும் ஆசை வலையில சிக்க வச்சு எந்தெந்த வகையில அவங்க புது பணத்தை சூறையாடினாங்களோ அந்தந்த வகையில அதே பணத்தை ஊருக்காக செலவழிக்க வச்சிருக்கேன். அப்படியாப்பா? அந்த அக்கிரமக்காரர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களை எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சு அறிவு புகட்டணும்னு திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களை ஊர் ஜனங்க இதுவரைக்கும் எப்படிப்பா விட்டு வச்சிருக்காங்க? அதுதான் அந்த ஊழல் ஆசாமி கிட்ட உள்ள விசேஷம். அவங்கள பார்த்தா யாருமே அயோக்கியன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க போட்டோ என்கிட்ட வச்சிருக்கேன், நீங்க பார்த்தா நம்ப மாட்டீங்க. ஐயா, இதை வந்துட்டேன்ப்பா. இதோ போட்டோ இருக்குமா? இது கிடக்கட்டுப்பா, நீ போய் குளிச்சிட்டு வா. சரிம்மா. பார்வதி, இந்த கார்மேகம் துணிய மாட்டான். துணிஞ்சிட்டா அந்த கடவுளே வந்தாலும் பணிய மாட்டான். வீணா ஏதேதோ பேசிய மனசை புண்படுத்தாது. நானா புண்படுத்தேன்? இது வரைக்கும் என்னைக்காவது உங்க மனசு நோக்கும்படியா நான் பேசிருக்கேனா? எனக்கு இது வேணும்னு வாய் திறந்து கேட்டிருக்கேனா? கேட்டு வாங்குற அளவுக்கு உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கா? இது வரைக்கும் வைக்கல, ஆனா இப்ப கேட்க வச்சிட்டீங்களே. குழந்தை இல்லையேன்னு தவிச்சது போய் ஆண்டவ புண்ணியத்துல அந்த குறையும் தீர்ந்து போன இந்த நேரத்துல யாரோ சொன்ன ஜோசியத்தை நம்பி எல்லாம் தெரிஞ்ச நீங்க இந்த முடிவுக்கு வரலாமா? யாரும் இல்ல, எல்லா ஜோசியருமே சொல்லிட்டான். இந்த குழந்தையாலதான் எனக்கு அவமானமும் ஆபத்தும் உண்டுன்னு. என்னங்க இது? குழந்தைய தொட்டில போட நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு போய் அவன் முடிவுக்கே நாள் பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பார்வதி, இது இல்லன்னா இன்னொன்னு. ஆனா நானே போயிட்டா? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசி என்ன சித்திரவதை செய்றீங்க? பூவும் பொட்டுமா போய் சேரணும்னு தாங்க காலமெல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நினைப்பு உனக்கு பதிக்கணும்னா, பூவும் பொட்டும் உனக்கு நினைக்கணும்னா இந்த பிஞ்சு உதிர்ந்துதான் தீரணும். வேண்டாங்க வேண்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. பார்வதி, நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு முடியாதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நில்லுங்க, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. இதுதான் உங்க முடிவான அபிப்பிராயமா? என்ன பயமுறுத்துறிய? அது எனக்கு பழக்கம் இல்லைங்களே. ஏதோ 10 மாசம் சுமந்து பெத்த பாசம், ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த தோஷம் உங்ககிட்ட வாதாடினேன். இப்போ நானும் உங்க முடிவுக்கே வந்துட்டேன். ஏங்க, ஒரே ஒரு ஆசை, பெத்த வயிறு பிள்ளைய பறி கொடுக்க போறோமேனு பத்தி எரியுது. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அந்த பிஞ்ச குழந்தை நெஞ்சு மேலேயே கிடக்கட்டும். தயவு செய்து இது மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. பார்வதி, நாளைக்கு இந்த வீட்டுல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். இருக்கணும்.
என்னம்மா அது முதல் சாத்துக்கு குழம்பு ஊத்தாம மோரை ஊத்துறீங்க? வயசாயிடுச்சுல்லப்பா. என்னம்மா வயசாயிடுச்சு? குளிக்க போறது நல்லா தான் இருந்தீங்க, குளிச்சுட்டு வரதுக்குள்ள வயசாயிடுச்சா உங்களுக்கு? ஒண்ணு இல்லப்பா, அந்த 4 பேரை பத்தி நினைச்சு பார்த்தேன். பாழா போச்சு. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். குழம்பு ஊத்துங்க. ஏப்பா, அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட நல்லவங்களே இல்லையா? எரியிற கொள்ளியில எந்த கொள்ளியுமா நல்ல கொள்ளி? அதுலயும் அந்த மொட்டத்தலையன் கார்மே இருக்கானே, அந்த குரூப்புக்கு லீடர், எதுக்கு அஞ்சாத கொலகார பாவி. அவன் ஊர் தான் இவருக்கு பூர்வீகம், திருப்பரங்குன்றம். அந்த ஊர்ல எல்லா அக்கிரமும் செஞ்சுட்டு அந்த ஊர்ல இருக்க முடியாம அம்மனூருக்கு வந்துட்டான். குத்தம் செய்யறவங்க எல்லாம் புத்திசாலின்னு நினைக்கிறியா? முட்டாள்தனமா குத்தம் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை உண்டுமா? அப்படி அவங்கள தண்டிச்சுட்டா அவங்க குடும்பம், பொண்டாட்டி, குழந்தை குட்டி. ஐயோ, ஒருத்தருக்காக ஒழுங்கான குடும்பமே கிடையாது. அதுவும் இந்த காரமேங்க இருக்கானே, அவனுக்கு எதுவுமே கிடையாது, பேராசை ஒண்ண தவிர. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. பொண்டாட்டி, பிள்ளை எல்லாமே இருக்கும். உனக்கு தெரியல அந்த குடும்பம் என்ன பாடுபடுமோ? அந்த ஒரு குடும்பத்தை பார்த்தா இந்த பாவியால எவ்வளவு குடும்பம் பாழாயிருக்கு தெரியுமா? சங்கர், நான் ஒண்ணு சொல்றேன், கேட்கறியாப்பா? என்னம்மா? இந்த போலீஸ் உத்தியோகமே வேணாப்பா, விட்டுரு. என்னம்மா அது? உண்மையா சொல்றீங்க? ஆமாப்பா. என்னம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அக்கிரமங்களை எடுத்து சொன்னப்ப கடுமையா தண்டிக்கணும் சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்களே? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. குழப்பம் இல்லம்மா, அந்த குற்றவாளிகளால எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்ட போதோங்கிற பயம். இந்த உலகத்துல பயப்படும்படியா எதுவுமே இல்லப்பா, ஆனா கவலைப்படும்படியா நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவங்க என்ன எதுவும் செய்ய முடியாது. அந்த 4 பேரையும் அரசு செஞ்சு கைவில் அங்க மாட்டி தெரு தெருவா ஊர்வலமா. அதைரியப்படாதீங்கம்மா, உங்க மகன் ஒரு முடிவுக்கு வரமாட்டான், வந்துட்டா அதை முடிக்காம விட மாட்டேன். புகழ்ந்தாரை போற்றி வாழ். அதுக்கு அடுத்து என்ன நீ சொல்லு? நீ 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 சொல்லு. சேதமை அகற்று. இல்ல, பூமி திருத்தி உன். புகழ். நீங்க யாரும் சரியா பாடம் படிக்கல, கரெக்டா மனப்பாடம் பண்ணி கச்சிதமா சொல்லணும். பாப்பா இஸ்மாயில், இப்ப உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு உடம்பு? நீங்க கொடுத்த 3 வேளை சூர்ணத்துல அம்மாவுக்கு ஜுரம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு பாவா. ஆனா என்னப்பா? பாப்பா தான் கொடிக்கால வழிக்கு விழுந்து கால் சுளிக்கு நடக்க முடியாம கிடக்குறாரு. அடடே, அப்படியா? இந்த எண்ணெயை கொண்டு போய் நல்லா சூடு பறக்க தேய்ச்சு சுடு தண்ணி ஒத்தடம் கொடு, சரியா போடும். என்னங்கய்யா? என்ன பாரு, எல்லாம் நத்தலங்க, ரொம்ப ருசியா இருக்கும். அகத்திக்கிறேன்னா உங்களுக்கு உயிராச்சுங்களே, கொடிக்கால இருந்து உடிச்சிட்டு வந்தேங்க. திருட்டு பையில மருந்துக்கு விலை கொடுக்குறியா? ஐயோ, அல்லாமல சத்தியமா இல்லவே இல்லைங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற மருந்துக்கெல்லாம் விலை கொடுக்கறதா இருந்தா நீங்க கொடிக்கால வித்தாலும் பத்தாதுங்க. அப்படின்னா சொல்லக்கூடாது, தப்பு தப்பு. போயிட்டு நான் வரேன் பாவா. பாத்தியாரையா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன கண்ணம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லா பிள்ளைங்களுக்கும் படிப்பு சொல்லி தர வாத்தியாரா இருக்கீங்க, ஏழையில உங்களுக்கு இலவசமா மருந்து தர வைத்தியரா இருக்கீங்க, பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறத கொடுத்து அனுப்புற தாயா இருக்கீங்க, குடும்பங்கள தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற நீதிபதியா இருக்கீங்க. இப்படி ராப்பகலா இந்த ஊர் ஜனங்களுக்காகவே வாழ்ற உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். அம்மா அம்மா, என்னம்மா இது? ஏன் அழற? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே. அப்பா அம்மாவை இழந்து அனாதியா வந்த என்ன உங்க பொண்ணா நினைச்சு ஆதரவு காட்டினது நீங்க தானே. பாருமா, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன திணற அடிக்காத. என்ன அறியாம நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு. மன்னிக்க கூடிய தப்பா அது? உங்களுக்கு எது வேணாலும் என் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எச்சு கையால கூட காக்கா ஓட்டாத அந்த காளிப்ப வீட்டுக்கு ஒரு படி அரிசி வேணும்னு கேட்டு அனுப்பிச்சிருக்கீங்களாமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா, என் மேல நீ வச்சிருக்கிற அன்பை நான் புரிஞ்சுக்கலேன். அப்படி வாங்க, இது பாருங்க, இதுல 5 படி அரிசி இருக்கு. அடுத்த வாரம் 1 மூட்டை அரிசி கொண்டாந்து வைப்பேன். வேண்டாம் அது இது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமா. கர்த்தரே, மேரியும் அந்தோனியும் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனிமரமாக்கிட்டேன்னு நினைச்சேன். இல்ல, ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் என்ன சொந்தமாக்கிட்டேன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கருணையே ஆபீசர் கெடுவும் சிங்கன ராஜா முடிவும் தெரியறதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. கட்டு கட்டா பணத்தை ஊரு புறா வாரி விதைச்சிருக்கிறேன். எப்ப
மறுபடியும் மக்கள் குரல் என் பக்கம் தான் ஒலிக்க போகுது. அத உறுதியா சொன்னோம்னா நீங்க இன்னும் ஒண்ணு செஞ்சாகணும். ஒண்ணும் செய்ய முடியாது. வீட்டை கூட அடகு வச்சாச்சு, ஆள்தான் மிச்சம். ஆளை வச்சுதான் நானும் சொல்றேன். அனுசுயாதேவி இருக்காங்களே, அவங்க தெரு தெருவா பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலையிறானா, அவளுக்கு ரொம்ப பேராசை. அப்படித்தான் அலைவா. இல்லீங்க, தெரு தெருவா பெருக்கி ஊர் மக்கள் கவனத்தை எல்லாம் கவர்ந்துகிட்டு வர்றாங்க. அவ குப்பை பெருக்கிறா போஸ்ட், என்னால முடியாதே. அப்போ ஒண்ணு செய்யுங்க, வீடு வீடா போய் தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்றியா? அது இல்லைங்க, கொசு மருந்து அடிக்க சொல்றேன். நானா? இத பாருங்க, ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்ட வேணாமா? ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுபட வேணாமா? அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேணாமா? ஐயோ ஐயோ, வேணாமா வேணாமான்னு அபசகுன மாதிரி சொல்லாதே, எல்லாமே எனக்கு வேணும். அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய வேணும். சரி. வணக்கம் சார். வாயா போஸ்ட். உன் பேச்ச கேட்டு கரம்ப நிலத்துல விதைச்ச விதை மாதிரி இருந்த காசெல்லாம் இறைச்சிட்டேன். இந்த லட்சணத்துல கார்மேகம் கோபாலசாமி தமிழன் இல்ல காக்கிநாடாவை சேர்ந்தவன்னு மூல மூலையா கூட்டம் போட்டு தாக்குறானாப்பா. உங்களுக்கு வாய் இல்ல, நீங்களும் தாக்கி பேசுறது என்ன பேசுறதா? சார், அந்த கார்மேகம் தமிழன் இல்ல, அவன் ஒரு காஷ்மீர் காரன்னு கப்சா விடுங்க. இது கூட காலேஜ் படிப்போனும் தேவையில்லதான். அவன மாதிரி அக்கிரமமா இட்டு கட்டி எனக்கு பேசி பழக்கம் இல்லையப்பா. இட்டாவது கட்டாவது இஷ்டத்துக்கு பேச வேண்டியதானே? கலக்கல சாப்பிட்டு கண்ணு தெரியாம செத்தவன் குடும்பத்துக்கு 10,000 பழிச்சு அடிச்சு விடுங்க. கலக்கல சாப்பிட்டவன் சட்டப்படி குற்றவாளி. ஆமா. அவன் இருந்தா என்ன செத்தா என்ன, அவன் குடும்பத்துக்கு நாம ஏன் பணம் தரணும்? குடும்ப தலைவனே செத்துட்டான்னா அப்புறம் குடும்பம் எப்படி? அதுதான். ஓஹோ, தர்மம் அப்படி இன்டீரியரா பாய். அப்போ இந்த திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன், கொலை செஞ்சுட்டு தூக்கு தண்டனை வாங்கினவன், இவன் குடும்பத்துக்கெல்லாம் நம்ம பணம் தரணுமே. பிடிச்சிட்டீங்க. பாயிண்ட், இந்த பாயிண்ட வச்சு மேடையில பேசுங்க. பேசிட்டா செய்ய வேண்டாமப்பா. பேசுறவன்லாம் செஞ்சிடறானாக்கும். அப்படி செய்யலைங்கிறதுக்காக ஜனங்கள் அவன் அயோக்கியன் ஒதுக்கி வச்சிடறாங்களா? நீங்க ஒண்ணு சும்மா பிச்சு உதறுங்க. அந்த 10 லட்சம் உங்களுக்கு தான். அது எப்படி நடக்கும்னு வெறும் பேச்ச கேட்டு மயங்கின காலம் மலையேறி போச்சு. ஜனங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னத்த புரிஞ்சுக்கிட்டானுங்க? புரிஞ்சுக்கிட்டு இருந்தா சில பேர் ஊர் நாட்டுல இருக்கவே முடியாதுங்களே, இருக்கானுங்களே. சும்மா தைரியமா பேசுங்க. என்னத்த பேசுவேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏங்க புரியல? கொள்ளையா கொள்கைகள் இருக்க, அத அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. 2 திருக்குறளை மனப்பாடம் செஞ்சுக்குங்க. நடுவுல இயேசு, புத்தர், காந்தி, மகாத்மான்னு சம்பந்தம் இல்லாம வெளுத்து கட்டுங்க. அப்புறம் இந்த ஊர் என்ன, இந்த நாடே உங்களை நல்லவன்னு சொல்லுதா இல்லையான்னு பாருங்க. அத நம்பித்தான் உள்ளதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு விடிஞ்சா பொழுது போனா கோயில சுத்துற மாதிரி குடிசைகளை சுத்தி வந்துட்டு இருக்கேன். கோயிலும் குடிசையும் ஒண்ணுதானுங்களே. கோயில்ல பக்திய பார்க்கலாம், குடிசையில பண்பை பார்க்கலாம். என்னத்த பார்த்து என்ன செய்யறது? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு இல்லையா என்ன, அவங்களுக்கு இருக்கே, அத உங்க பக்கம் திருப்புங்க. எப்படி எங்க திருப்புறது? எவ்வளவு பணத்தை தான் செலவு செய்யறது? இருந்தது எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்டனே. அது போனா என்னங்க, வெறும் பேச்சாலேயே மக்களை மயக்கலாம். பேச்சுக்கா பஞ்சம். குடிசையிலே கண்ணீர், கோபுரத்திலே பன்னீர், குளத்திலே தண்ணீர், அடுப்பிலே வெந்நீர்னு வாய்க்கு வந்ததை உளருங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் உழைக்காமலே சாப்பிடறதுக்கு வழி செய்யறேன்னு ஊர்வலம் நடத்துங்க. அப்புறம் ஊரே உங்க பக்கம்தான். என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல கூட்டத்தை கூட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேசு.